மாசி அமாவாசை அன்னைக்கு ஆரம்பித்து 3 நாள் வந்து தொடர்ந்து இந்த பூஜை நடக்கும். மொதல் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமாவாசை மகா பூஜை நடந்த பிறகு செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அருவா அருவா அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். மாதிரி 3வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா சாமி மூலஸ்தானம் பார்த்தீங்க அப்படின்னா அருவா கோவணமாக இருக்கும். அதுதான் வந்து இயல்பான நிலை சாமிது. அந்த இயல்பான நிலையில் கவசம் வந்து இப்போ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1981 ஒருத்தர் வந்து கோயிலுக்கோசம் நன்கொடையாக கொடுத்துருக்காரு. இந்த கவசம் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போடுறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறது இது ரொம்ப விசேஷமான பூஜை. ஓகே, காவு கொடுக்கும்போது மட்டும்தான் இந்த கவசம் போடுறாங்க. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜை வந்து கரெக்டாக பௌர்ணமியிலேருந்தே ஆரம்பமாகுது. அப்போலேருந்து ஆரம்பித்து மாசி அமாவாசையிலேருந்து அடுத்த 2 நாள் வரைக்குமே இந்த பூஜை வந்து நீடிக்கும். இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. இது வந்து ரொம்ப விசேஷமான பூஜை. எந்த வரம் வேண்டி இந்த சாமிகிட்ட வந்து குழந்தை வரம் வேணும்னா குழந்தை வரம், ஆயில் கெட்டியாக இருக்கணும், ஆயில் ஏதாவது கண்டா இருக்குன்னா கூட வந்து பூஜை பண்ணிட்டு போகிறவங்களுக்கு நல்லபடியாக மாறினது கூட நாங்கள் பார்த்துருக்கோம். ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி.